Praise the Lord. இந்த காலைவெளியிலும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. அவரை உயர்த்துவோம். நமது தலைவன் இயேசு, அந்த இயேசு ராஜனை ஆராதிப்போம். இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைந்தே. நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்போம். அம்மே, எல்லாரும் அந்த நல்ல மேய்ப்பனை குரலை கேட்போம். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன்.
தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும் புல்மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும் புல்மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவரே. சேர்ந்து எல்லாரும் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமெசுவே, நான் உம்மை மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் உமது தோளின் மேல் சாய்ந்து உம்மை மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். ஹல்லேலூயா. உங்க தோளில் சாய்ந்து நான் துதிக்கும் பொழுது எனக்கு நிம்மதி உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். என்னைக்கும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் கண்டிப்பாக எங்களுக்கு பசும் புல்லை மேய்ச்சலாக தருவீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவீர். எங்கள் ஆத்துமாவை தேற்றுவீர். எங்களை நீதியின் பாதையிலே நடத்துவீர். ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த காலவேளையில் யாரெல்லாம் தயக்கத்தோடு தடுமாற்றத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய தலைவன். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு கிளம்பும் போது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை வேலைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் காலையில் எழுந்த உடனே கேட்குறீங்க, உங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தயவு செய்து உங்கள் இருதயத்தில் ஒரு காரியத்தை உயர்த்துங்க. நினைத்து துதிங்க, எனது தலைவன் இயேசு ராஜன். வாயை திறந்து சொல்கிறீங்களா? உங்களுக்கு தலைவர் வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, பற்றாக்குறை இல்லை, பயம் இல்லை. நம்முடைய தலைவர் இயேசு. அந்த இயேசு ராஜன் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். எப்பொழுதும் உமது வேதத்தில் அதிசயங்களை பார்க்க கிருபை செய்யுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் சமூகம் வந்துட்டாலே சந்தோஷம்தான். நம்முடைய பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறும். அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். நம்புறீங்களா? ஆமென். இன்றைக்கும் சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை ஆதாரமாக எடுப்போம். சங்கீதம் 62:5. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு? இதே தான் 103ஆம் சங்கீதத்திலையும் பண்றாரு இல்லையா? ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசித்தர்றேன், அப்புறம் நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு உண்டா. Find rest, O my soul, in God alone my hope comes from him. Amen. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது அப்படின்னு வருது.
தேவனை நோக்கி அமர்ந்துருன்றத இங்கே ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஃபைண்ட் ரெஸ்ட்னு வருது. இந்த தாவீது ஏன் இந்த பதத்தை கையாளுறாருன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், தாவீது ஆத்மா கிட்ட பேசுகிறாரு. 103 சங்கீதத்துலேயும் என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரே. ஏன் ஆத்மா கிட்ட பேசுகிறாரு? அவர் ஆத்மா கிட்ட அவரே பேசுகிறாரு. இது ரொம்ப காமன் பாருங்கள். நம்மளுமே சில பிரச்சனை ஒரு உச்சக்கட்டத்தில் போச்சு, இல்லை ஏதோ தனிமையில் இருக்கிறோம், அப்போ தான் சில எண்ணங்கள் வருது. இதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன், இவங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களே, எனக்கு விரோதமாக இருக்கிறாங்களே, அப்போ தான் வாயை திறந்து பேசுவோம் பாருங்கள். ஏன் அவனுக்கு என் மேலே இவ்வளோ ஒரு வருத்தம், ஏன் எனக்கு இப்படி துரோகம் செய்கிறாங்க, ஏன் இந்த விஷயத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதா அப்படின்னு நம்மளே பேசுவோம் பார்த்தீங்களா. நம்மளே பேசுகிறது யாருக்கிட்ட பேசுகிறோன்னா நம்ம ஆத்மாட்ட பேசுகிறோம். ஆனால் கவனிங்க, சில நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னா நம்ம ஆத்மா கிட்ட பேசுகிறது புலம்பலாக இருக்குது. என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் தலையெழுத்து என்னன்னு தெரில, நான் அவ்வளோதான் கொடுத்து வச்சது. என் கூட படித்தவங்க, என் கூட சில விஷயங்களெல்லாம் செய்தவங்க எல்லாம் பாரு, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், வேறு தேசத்தில் இருக்கிறாங்க. ஏன் எனக்கு இப்படி நினைக்கிறேன் பார்த்தீங்களா? இது போய் ஆத்மாவில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஒருவேளை தோல்வியில் இருக்கிறீங்க, பற்றாக்குறையில் இருக்கிறீங்க, வாஸ்தவம் தான். ஆனால் ஆத்மாவில் போய் இதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஆத்மாவில் எதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பாருங்க இல்லையா. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. ஆத்மா கிட்ட தாவீது சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ அலை மோஞ்சிக்கிட்டு இருக்காத. அலை மோதிக்கிட்டு இருந்தானா நீ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்ப இல்லையா, ஒன்னே வெறுப்ப. சில பேர் பாருங்கள், அவங்க பிறந்த நாளானா சபிப்பாங்க. யோபு செஞ்சார்ல, நான் ஏன் பிறந்தேன், இரவு வந்தால் ஏன் இரவு வருது, பகல் வந்தால் ஏன் பகல் வருது. பாருங்கள், இப்போ தான் ஆத்மா கிட்ட தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நீ கர்த்தர்கிட்ட அமர்ந்துரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம் தாவீது கிட்ட இருந்து கற்றுக்கிறது. ஆத்மா கர்த்தர்கிட்ட அமர்ந்து இருந்துச்சுன்னா இந்த புலம்ப மாட்டோம். புலம்புனா அங்கே கசப்பு வரும், புலம்புனா அங்கே எரிச்சல் வரும், புலம்புனா அங்கே வைராக்கியம், கோபம் வரும். எதுவும் சரியாக பேச மாட்டோம் பாருங்க, எல்லாம் மாறும், பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறும். ஏன்னா அந்த ஆத்மாவில் எல்லாம் கிடக்குதே, ஆத்மா அப்படி பொங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ தான் பேச்சுனா ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைனா வரும், எல்லாம் டேமேஜ் பண்ணும், பலவிதமான வார்த்தைகள் போய் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது நல்லதா? நான் சில பேர் சொல்கிறாங்க, நான் இருக்கிற நிலைமை யாருக்கு என்ன தெரியும், என் நிலைமையில இருந்து பாருங்கள். நீ எந்த நிலைமையில இரு, உன் ஆத்மாவை நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வச்சாதான் அங்கே டியூன் ஆகும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆத்மா அங்கே அமைதியாக இருக்கணும், ஆத்மா அங்கே சமாதானமாக இருக்கணும், ஆத்மாக்குள்ளே அங்கே துதி கீதம் உண்டாகணும், ஆத்மா கர்த்தருக்கு விரும்பத்தக்க இடமா இருக்கணும் இல்லையா. கவனிச்சிங்கன்னா இங்கே த ஃபைண்ட் ரெஸ்ட் ஓ மை சோல் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அப்போ ஆத்மா கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னேன். இப்போ ஆத்மாவை என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. என்கரேஜிங் himself to find rest. ஆத்மாவை என்கரேஜ் பண்ணுறாரு. நீ ஒன்றும் பயப்படாத, நீ ரொம்ப வேற மாதிரிலாம் யோசிக்காத, சரியா, எல்லாம் கர்த்தர்கிட்ட நீ அமர்ந்துரு, கர்த்தர் காரியத்தை செய்வார் இல்லையா. ஃபைண்ட் ரெஸ்ட்ன்ற அந்த டேர்ம் எதை குறிக்குதுன்னா பீஸ், சமாதானம், காம், அமைதி, அப்புறம் பாருங்க செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு இல்லையா. தேவ சமூகத்தில் ஆத்மா அமர்ந்திருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க தவறு செய்கிறதுக்கும் பாவம் செய்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, ஆத்மாவில் அந்த தீமையான விதை உழுகுது. ஆக ஆத்மா அந்த பாதுகாப்பை இழக்குது. இழந்துன்னா பாருங்கள், வார்த்தைகள் தாறுமாறாக வருது இல்லையா, யோசனை வேற மாதிரி போகுது இல்லையா, ஒரு டேமேஜே ஆக்கி விட்டுருது. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த வார்த்தையில் நம்ம கவனிக்கிறது இன் காட் அலோன் அப்படின்னு வருது. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்புறது அவராலே வரும், நான் நம்புறது அவராலே வரும், நம்புறது அவராலே வரும். இங்கே இன் காட் அலோன் முன்னாடியே வந்துடுது. கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன காரியம் இருக்குன்னா,
ட்ரூ ரெஸ்ட் அண்ட் பீஸ் கேன் ஒன்லி கம் ஃப்ரம் காட். உண்மையான சமாதானமும் உண்மையான அந்த ஓய்வும் அந்த என்ன சொல்கிறது அந்த நம்பிக்கையும் அந்த ரெஸ்ட்டுன்னு சொன்னால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பீஸ், காம், செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. ஆக ஒரு விசுவாசி என்னன்னா எனக்கு வர்றது கர்த்தர்கிட்ட இருந்து வருதுன்னு அவன் நம்பணும் பாருங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் பிரச்சனை வரும்போது அவங்க இந்த ஆள் செய்வாரா, அந்த மனுஷன் செய்வானா, இதை எப்படி பண்ண, இங்கே தான் போதும் எண்ணம் போதே தவிர இல்லை கர்த்தர் மாத்திரம்தான் இதில் எனக்கு தலையிட முடியும், கர்த்தர் மாத்திரம்தான் செய்ய முடியுன்றது இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணத்தின் ஆதாரமாக இல்லை. இருக்கீங்களா? சொல்கிறது விளங்கல? இன் காட் அலோன், கர்த்தர் மாத்திரம். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இருக்கிற நிலைமையில ஒரு காரியத்தை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை காட் அலோன் என்ன இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றவும், வாழ்வழிக்கவும், சுகத்தை கொடுக்கவும், உயர்த்தவும் அவர் மாத்திரம்தான். ஆமென். கடைசியா மை ஹோப் கம் ஃப்ரம் ஹிம், அதை தான் சொல்கிறாரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நல்லா கவனிங்க, இதுதான் ஒரு பெரிய அசூரன்ஸ். தாவீது உள்ளத்தில் என்ன இருக்குது, யாரை பற்றி அங்கே வெயிட்டேஜ் வச்சிருக்கிறாரு, என்ன நம்பிக்கை இருக்குது? இப்போ தாவீது நம்பிக்கை என்னன்னா கண்டது கடிதுனா இல்லை, அவர் நம்பிக்கை ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, எனக்கு இது என் அப்பா செய்வார், என் கர்த்தர் செய்வார், என் மீட்பர் செய்வார், இதனால எனக்கு வருன்றது. பாருங்கள், இந்த தான் விசுவாசமே. அந்த நம்பிக்கையில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் விசுவாசமே. இன்னைக்கு தயவு செய்து அப்படி நம்ம வேர்கொள்ளுவோம். அந்த வேர்கொள்ளும் பொழுது தான் நம்ம சொல்ல முடியும், இல்லை நான் நம்புறது என் கர்த்தரால் வரும். நல்ல கவனிங்க, சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. சூழ்நிலை ஒன்று கூட சாதகமாக இல்லை, எல்லாம் டெட் அகைன்ஸ்டாக இருக்குது. இந்த நேரத்துலையும் சொல்ல முடியும்னு சொன்னால் கடவுளுக்கும் அந்த மனுஷனுக்குள்ள உறவு, அந்த ரூட்டட் இன் காட், அவன் தான் சொல்ல முடியும். காட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடென்ட். கர்த்தர் மாத்திரம் பலத்துக்கும் தைரியத்துக்கும் அவர் உத்தரவாதமாக ஆதாரமாக இருக்கிறார். நம்ம அர்ப்பணிப்போமா? இயேசுவே, இந்த காலவெளியில் நீர் எங்களோடு கூட பேசினதுக்கு நன்றி. தாவீதோடு கூட நாங்கள் தேவனே எங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்கிறோம், நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்தது. அதே போல திரும்பியும் சொல்லுகிறோம், நான் நம்புறது, என் குடும்பத்தில் நான் எதிர்பார்க்கறது, என் வேலையில் எதிர்பார்க்கறது, என்னுடைய ஊழியத்தில் எதிர்பார்க்கிறது அவராலே வரும். நான் எதிர்பார்க்கிற சுகம், நான் எதிர்பார்க்கிற வெற்றி, நான் எதிர்பார்க்கிற சமாதானம், நான் எதிர்பார்க்கிற ஏராளம் தாராளம் என் கர்த்தரால வரும். கண்டிப்பாக நீ செய்ய போவதற்கு நன்றி அப்பா. தொடரும் போது பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.